ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 488வது நாமாவளியாக ஓம் நிராலம்பாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி தனக்கொரு பிடிப்பு இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. நிராலம்ப அப்படின்னா பிடிப்பற்ற, உதவியற்ற, அதாவது உதவியை நாடாத, சுதந்திரமான அப்படின்னு அர்த்தம். இறைவனுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்தோம். அவருடைய 8 குணங்கள், அவருடைய பிரபாவங்கள் எல்லாம் பார்த்துட்டே வரோம். அப்போ இறைவனுக்குன்னு என்ன பிடிப்பு இருக்குது அப்படின்னா எதுவும் இல்லை. அப்போ அவர் சுதந்திரமானவர்னு அர்த்தம். அப்போ அவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது. அவர் நினைத்தால் எல்லாம் செய்ய வல்லவனாக இருப்பார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தங்கள். அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த நிலை கிடையாது. ஏன்னா பல்வேறு விதமான பற்றுகளால் இந்த ஜீவனுக்கு பல துன்பங்கள் வந்துட்டே இருக்குது. அப்போ அந்த துன்பத்தெல்லாம் அனுபவித்து ஞானத்தை அடையிறதுக்கான பாக்கியத்தை முருகன் தான் கொடுக்குறார். அப்போ அந்த ஞானத்தை நாட நாட அந்த ஞானத்தின் பயனாக இறைவனுடைய பேரருள் கிடைத்து அந்த இறைத்தன்மையும் கிடைத்து விடும். அதை கொடுக்கக்கூடியதான் கருணையே வடிவமான குமார பரமேஸ்வரன். அதை திருப்புகழில் அவ்வளோ அழகாக வர்ணிப்பார். நிறைய இடங்களில் இறைவனுடைய அருள் இந்த அடியேனுக்காக உன்னுடைய அருள் புரிந்த அந்த தன்மையெல்லாம் வர்ணிப்பார். என்னை கருதி ஒரு பரம்பொருள் ஈதென்று என் செவியினையில் அருளி உருவாகி வந்த என் கருவினையோடு அருமலமும் நீரு கண்டு தன்தரு மாமென் கருணை பொழி கமலமுகம் ஆறும் இந்துலந்தொடை மகுட முடியும் ஒளிர் நூபுரஞ்சரண் கல கல என மயிலின் மிசை ஏறி உகந்து எனை ஆழ்வாய் குருநாதான்னு திருப்புகழ் அழகாக வர்ணிக்கிறார். அப்படி இறைவனுடைய அருளால் மட்டும்தான் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அப்போ அவர் பிடிப்பில்லாமல், அதாவது சுதந்திரமாக இருக்கார் இல்லையா, அது மாதிரி இந்த ஆத்மாவை அந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய குருநாதர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன் தான். அதை தான் இந்த குருமலை திருப்புகழில் அழகாக வர்ணிக்கிறார். அப்படி இறைவன் தனக்கொரு பிடிப்பு இல்லாத சுதந்திரமானவராக இருக்கார் அப்படின்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் நிராலம்பாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.